இன்னைக்கு ஐயனார் துணை எபிசோடில் நிலாவும் சோழனும் ரூம்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நிலா, நீங்கள் கேட்டதும் அந்த ஓனர் உடனே அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் ஆமான்னு சொல்கிறாங்க. ஆனால் வானதி வேறு மாதிரி சொன்னாங்களே, நீங்கள் காலில் போய் விழுந்ததா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. உடனே சோழன் வந்துட்டு, நான் எவ்வளவோ அமௌண்ட்டை கொடுங்கன்னு கேட்டு பார்த்தேன், கொடுக்காம எங்கேயும் போக மாட்டேன்னு உட்காந்துலாம் பார்த்தேன், ஆனால் அவர் ஒத்துக்கவே இல்லை, அவர் கொடுக்கவே இல்லை, அதனால வேறு வழியே இல்லாமல் காலில் விழுந்துட்டேன். நீ தான் இந்த அமௌண்ட் இல்லாமல் வரக்கூடாதுன்னு சொன்னியே நிலா, அதனால தான் நான் அவர் காலில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலாவோட கண்ணெல்லாம் கொஞ்சம் கலங்கிடுச்சு. உடனே சோழன் வந்து, எனக்கு தெரியும் நிலா, நான் வந்து அந்த அமௌண்ட்டில் டிவி வாங்கினதுலேயும் நீ கோவமாக இருப்ப, உன்கிட்ட கேட்காம வேற நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நிலா வந்து சோழனை வந்து ஹக் பண்ணிவிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் வர வரைக்கும் நீங்கள் வந்து நிம்மதியாக இருந்தீங்க, நான் வந்த பிறகு நீங்கள் எனக்காக என் மேலே இருக்கிற லவ்வுக்காக நீங்கள் நிறையா விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே சோழன் வந்து, நீ எனக்காக எவ்வளவோ வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்க, உனக்காக நான் இந்த சின்ன சின்ன விஷயம் கூட பண்ணாமல் இருந்தால் எப்படி, நான் உனக்காக ஏதாவது பண்ணால் நீ வேணான்னு சொல்லிடுறேன், அதனால நீ வீட்டுக்காக வாங்கணும்னு ஆசைப்பட்டு டிவியை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டிவி வாங்கினதுலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்கிறாங்க. எனக்காக நீங்கள் உங்களை ரொம்பவே மாற்றிருக்கீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் நடேசனும் அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பக்கத்து தெருவில் ஒரு புதுசாக ஒரு அம்மா இட்லி கடை போட்டிருக்காங்க. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது, சைட் டிஷ்லாமும் சூப்பராக இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு நடேசன் வந்து, நான் நைட்லலாம் பரோட்டா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறாரு. சரி நீ சாப்பிட கூட வேணாம், சும்மா என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இட்லி கடைக்கு போயிட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு நடேசனுக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக ஆகிடுது. உடனே அவங்கள்ட்ட பேசலான்னு போகிறாரு. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட இருக்கிறதுனால பேசாமல் எட்ட போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நேரம் வீட்டுக்கு அடுத்த சீனில் வீட்டில் டிவிக்கு ஆளை கூட்டு வந்துட்டு டிவியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பார்க்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. பல்லவன் வந்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கதவெல்லாம் சாத்தி பாயத்தலைவாணிலாம் போட்டு ஒரு தேட்டர் மாதிரி செட்டப் பண்ணுறாரு. அப்புறம் நிலாவும் வந்து பாப்கார்ன்லாம் ஆர்டர் பண்ணி அதில் டாப்பிங்ஸ்லாம் போட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக படம் பார்த்துட்ருக்காங்க. சோழனும் வந்துட்டு நிலா மேலே கை போட்டுட்டு படம் பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து வெளியில் சத்தம் கேட்குது. நடேசன் தான் வந்திருந்தாரு. உடனே நிலா வந்துட்டு, அங்கிள் வந்துட்டார் போலுக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போகிறாங்க. சோழன் வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல கேட்காம நிலா வந்து வெளில போயிடுறாங்க. அப்போ உடனே பாண்டி வந்துட்டு நிலா சோழன் கிட்ட வந்து, வேணா என் மேலே கை போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு, போடா வேணாம் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து சரி வேணான்னா போ அப்படின்னு சொல்லி பாண்டி எட்ட பார்க்குறாங்க. உடனே சோழன் சரி வா வா ஒரு சப்போர்ட்டுக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மேலே கையை போட்டுட்டு படத்தை பார்த்துட்ருக்காங்க. இங்கே வெளியில் நிலா வந்துட்டு அவங்க அங்கிள்கிட்ட போயிட்டு, என்ன அங்கிள் வாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாப்பிட்டோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரொம்ப டல்லாக இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி நான் என்னோடய எக்ஸை பார்த்தம்மா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது எக்ஸா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. ஆமாம், பழைய லவ்வர்லாம் நீங்களாம் எக்ஸுன்னு தானே சொல்வீங்க, அதை தான் நானும் சொன்னேன் அப்படின்றாங்க. உடனே ஓ இது வேறையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் முடிஞ்சிருச்சு.